நாம் கஷ்டப்படும்போது அல்லது இக்கட்டான நேரத்தில் எவ்வாறு கடவுளோடு தொடர்பு வைத்துக்கொள்வது அப்படின்றத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது ஜெபிக்க வேண்டும். கஷ்டம் வந்தாலே ஏன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா வாழ்க்கை என்பது எளிதானதல்ல, ரொம்பவே கஷ்டம். நாம் நடக்கும் பாதை என்பது கற்களாலும் முற்களாலும் நிறைந்தது. எனவே ஜெபத்தின் மூலம் அந்த கஷ்டமான கடினமான நேரத்தை கடந்து செல்ல, தாங்கிக் கொள்ள, தன்னம்பிக்கையை அதிகரிக்க ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். இரண்டாவது, மற்றவர்களிடம் ஜெபிக்க வேண்டிக் கொள்வது. தன்னை உண்மையாக நேசிப்பவர்களிடமோ தேவ ஊழியர்களிடமோ உங்கள் ஜெபத்தில் எனக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்வது. மூன்றாவது, வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். பைபிளை தொடர்ந்து வாசிக்க வேண்டும். அது எப்படி ரீட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் என்னிடம் கேட்கலாம். ஆம், நமக்கு பிரச்சனைகள் வரும்போது என்னடா வாழ்க்கை, பைபிள் படித்து என்ன ஆகப்போகுது, ஜெபித்து தான் என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லி நாம் கடவுளை விட்டு தூரம் சென்று விடுகிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், அந்த குறிப்பிட்ட பிரச்சனை தந்தவரே அவர்தான். நமக்கு தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு சக்தியையும் அவரே தருவார். எனவே பயப்படாமல் வசனங்களை எழுதி வைத்து மறுபடியும் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கான பலனை தருவார். நான்காவது, கிறிஸ்து இயேசு பட்ட பாடுகளை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கடவுள் எவ்வளவு பாடுகளை அவமானங்களை சகித்து தாண்டி சிலுவையில் அறையப்பட்டும் 3ஆம் நாள் உயிரோடே எழும்பினார். நம்மை படைத்த இறைவனுக்கே இவ்வளவு பாடுகள் என்றால் நாம் எம்மாத்திரம். எனவே கவலைப்படாதீங்க. ஐந்தாவது, கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு அநேக நாமங்கள் இருக்கின்றன. அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். எனவே அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் த பைபிள் மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.